வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இந்த வீடியோவில் இஎம் ஃபாஸ்டர் எழுதின வாட் ஐ பிலீவ் இந்த புக்கோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. வாட் ஐ பிலீவ் இந்த எஸ்ஸேயில் ஃபாஸ்டர் அவர் வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்றத எழுதியிருக்காரு. ஏன்னா நிறைய போர்களை பார்த்து அப்புறம் எப்போ போர் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பதற்றத்திலேயே வாழ்கிறதுனால அவர் தன்னைத்தானே ஒரு வகையான ஒரு ஐடியாலஜி, அதாவது ஒரு க்ரீடுக்குள்ளே போட்டுக்கிட்டார். அதாவது எனக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்ற நம்பிக்கையில் அவர் வாழறாரு. அதே சமயத்தில் வாழ்க்கையை பற்றி அவருடைய ஆட்டிடியூடு, அந்த வாழ்க்கையை பற்றி என்னன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்குமே 3 விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கணும். ஒன்று டாலரன்ஸ், இன்னொன்று குட் டெம்பர், இன்னொன்று சிம்பத்தி. டாலரன்ஸ்னால் சகிப்புத்தன்மை, குட் டெம்பர்னால் நல்ல மனநிலை, ஒன்று அமைதியாக வச்சுக்கிறதுக்கு, சிம்பத்தினா மற்றவங்க மேலே நம்ம இரக்கம் காட்டுறது. இதே சமயத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் மியூசஸ் சென்ட் பால்ஸ் உலகத்துக்கு என்ன சொன்னாங்களோ அதுலேருந்து மாறுபட்டாலும் அவர் எராஸ்மஸ் அண்ட் மான்டேக் மாதிரி ஃபிலாசபர்ஸ் என்ன சொன்னாங்களோ அதோட ஒரு ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அதுக்காகவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் இந்த நம்பிக்கை இல்லாமல் நான் இருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் கூட பார்த்தீங்கன்னா மனுஷன் கடவுளை நம்பணும், கடவுளுக்கு பிரார்த்தனை செய்யணும் அப்படிலாம் எதிர்பார்க்குறதே இல்லை. ஆனால் எல்லா கடவுளுமே மனுஷங்களுக்கு இந்த டாலரன்ஸ், குட் டெம்பர் அண்ட் சிம்பத்தி இருக்கணும்னு விரும்புவாங்க, எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதாவது மனுஷனுக்கும் மனுஷன் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் மேலே ரொம்ப நம்பிக்கை. அதில் நண்பர்கள் கையில் நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கணும், லாயலாக இருக்கணுன்றாரு. இதுக்கு அவர் எக்ஸாம்பிளாக டான்டே ஒரு இட்டாலியில் இருந்த ஒரு மிடிவல் டைமில் வாழ்ந்த ஒரு போயட்டு. இந்த டான்டே அவர் எழுதின டிவைன் காமெடியால் அவர் ரோமன்ஸான ப்ரூட்டஸையும் கேஷியஸையும் நரகத்திலே கடைசி நிலையில் வச்சுருக்காரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் நண்பனுக்கு, ரொம்ப நெருங்கிய நண்பனுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அது நாட்டுக்காக அவங்க செஞ்சதாக இருந்தாலும் நண்பனுக்கு துரோகம் பண்ணதுனால அவங்க நரகத்திலே கீழ்நிலையான நரகத்துக்கு தான் போகணும். ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஜூலியஸ் சீசர் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்ததுனால ரோமன்ஸோடைய சுதந்திரம் பறி போயிடும், ஜூலியஸ் சீசர் ரோமனுடைய அரசர் ஆயிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு எதிராக கான்ஸ்பயர் பண்ணி சதித்திட்டம் தீட்டி அவரை கொலை பண்ணிடுறாங்க. இந்த கொலை பண்ணதுனால ஒருவேளை இன்னொரு சைடில் பார்த்தா நாட்டை அவங்க ரொம்ப விரும்புகிறாங்கன்னு பார்த்தாலும் நண்பனை அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜூடஸ், ப்ரூட்டஸ், கேஷியஸ் எல்லாம் வரலாறுலேயே ரொம்ப மோசமான துரோகிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ஃபாஸ்டர் டெமோக்ரஸி பற்றி பேசும்போது நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, அதில் டெமோக்ரஸி மற்றதை விட பரவாயில்லை. அதுக்கு 2 ரீசன் அவர் சொல்கிறாரு. ஒன்று டெமோக்ரஸியில் தனி மனிதனுடைய அந்த ஜீனியஸ், அறிவுத்தன்மைக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. 2வது டெமோக்ரஸியில் ஒருத்தனுக்கு சுதந்திரமாக அவனோட அது கருத்து சுதந்திரம் இருக்குது, சுதந்திரமாக அவன் என்ன நினைக்கிறானோ அதை சொல்ல முடியுது, கிரிட்டிசிசம் செய்ய முடியுது அப்படின்றாரு. ஆனால் 3வதாக எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னும் சொல்லிடுறாரு. அதே சமயத்தில் சிவிலைசேஷனை பற்றி பேசுகிறாரு. சிவிலைசேஷன்னா மனிதன் பண்பட்டு ஒரு நாகரிக மனிதனாக வளர்ந்த ஒரு நிலை. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போருக்கும் இன்னொரு போருக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியில் தான் மனுஷன் சிவிலைஸ்டாகவே இருக்கான். ஏன்னா போர் சமயத்தில் மனிதன்கிட்ட இந்த குணங்களெல்லாம் பார்க்க முடியாது. அதே சமயத்தில் இந்த ஃபோர்ஸுன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பெரிய விஷயமாக ஐடியலைஸும் பண்ணக்கூடாது, மொத்தமாக நம்ம இக்னோரும் பண்ணக்கூடாது. இந்த ஐடியாவை சொல்கிறதுக்கு அவர் நீப்லிங்ஸ்ன்ற கதையை சொல்கிறாரு. இது நோஸ் மைத்தாலஜி. இங்கே என்னென்னா, கோல்டில் தான், தங்கத்தில் தான் எல்லா ஃபோர்ஸும் பவரும் சக்தியும் தங்கத்தில் தான் இருக்குது. இந்த தங்கம்லாம் யார்கிட்ட இருக்குன்னா ஈவில் ஜெயன்ஸான ஃபேஃப்னர்கிட்ட தான் இருக்குது. இந்த ஜெயன்ஸ்லாம் என்ன பண்ணோன்னா, இந்த புதையலை ராத்திரியும் பார்க்கலாம் காவல் காத்துட்டுருக்குங்க. இந்த ஜெயன்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் வால்ஹா அப்படின்ற ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையில் யார் இருக்காங்கன்னா, போரில் தோற்ற பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க கடவுளோடையே விருந்து சாப்பிட்ற அளவுக்கு அங்கே சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது அந்த ஈவில் ஜெயன்ஸ்க்கு பக்கத்துலேயே இந்த அரண்மனை இருந்தாலும் இந்த அரண்மனை செழிப்பாக தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஜெயன்ஸ் கையில் தான் எல்லா பவரும் ஃபோர்ஸும் இருக்கக்கூடிய தங்கம் இருந்தாலும் அதோடைய பவர் என்னன்றது அந்த ஜெயன்ஸ்க்கு தெரியாதனால மக்களும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏன்னா
ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லா சமயத்துலேயும் வந்து அவங்க மேலே திணிக்கப்படாது, காட்டப்படாது. அதனால் வந்து பெரும்பான்மையான சமயத்தில் மக்கள் வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க, அமைதியோடு அந்த வாழ்க்கை போயிட்டே இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, யூரோப் மேலே ஒரு விக்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு. அதுவும் வந்து டெஸ்பாட்டிசம்னா எப்படின்றது நமக்கே தெரியும், யூரோப்பியன் ரூல் அப்படி தான். அந்த மாதிரி ஒரு க்ரூவல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உலகம் முழுக்க இந்த டோட்டலிசம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த டோட்டலிசம் என்ன பண்ணுன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோபல் அண்ட் குட்டை வந்து அழிச்சிடும். இது வந்து மனுஷன் இது எவ்வளோ ஆபத்தானதுன்னு உணர்கிற வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி மக்கள் தான் வந்து இந்த டெவில்ஸ் ஆஃப் பவர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அழிவு செய்கிறதுக்கு, மற்றவங்களை அழிக்கிறதுக்கு இவங்க கூட போய் துணை நிற்பாங்க. இதை நிறைய தத்துவ ஞானிகள், அறிஞர்களும் வந்து குருடாகி அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சிக்காமலே இல்லை வந்து உணராமலே இருந்துடுறாங்கன்றது தான் இவர் ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம். இதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வயலண்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒருத்தர் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க மற்றவங்க மேலே அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறது, அதனால் வரக்கூடிய ஆபத்தும் வந்து நிறையா இருக்குன்றாரு. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எதிர்காலத்தில் மனிதர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல நிலைமையில தான் இருப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு போருக்கும் இன்னொரு போருக்கும் நடுவில் வந்து ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் கண்டிப்பாக வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்க. அதாவது வயலன்ஸ் வந்து தூங்கும் போது குட்னஸ் அண்ட் ட்ரூத்தும் வந்து ஆதிக்கத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, க்ரீக் ட்ராமாட்டிஸ்டான சோஃபிக்கல்ஸும் லாட்டின் போய்ட்டான ஹொரேஸும் சொன்னதை சொல்கிறாரு. சோஃபிக்கல்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கையில் எனக்கு வந்து ரொம்ப ஏமாற்றம், இதுக்கு நான் பிறக்காமலே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹொரேஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனும் பிறக்கும் போது அவனுக்கு முன்னாடி பிறந்தவங்களோட ஒரு தகுதி வாய்ந்தவனா, அவங்களோட மேம்பட்டவனாக தான் பிறக்கிறான். அப்படி பார்க்க போனால் பிறக்க அவங்க வந்து மனித குலம் வந்து மேம்பட்டுட்டு தான் இருக்கும் அப்படின்றது ஹொரேஸோட கருத்து. இப்போ ஃபாஸ்டர் வந்து ரொம்ப ஆப்டமிஸ்டிக் கிடையாதுனாலும் அவர் ஹொரேஸோடைய கருத்தை வந்து ஏற்றுக்கிறாரு. அதாவது ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் வந்து அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட சுப்பீரியராக தான் இருக்காங்கன்றது ஃபாஸ்டரும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது அவர் வந்து இந்த ஹீரோ வர்ஷிப்ன்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், அதுலேயும் வந்து அரிஸ்டோக்ராசி இருக்கிற இடத்துலலாம் இது வந்து கண்டிப்பாக இருக்குன்றாரு. ஏன்னா எல்லா கண்ட்ரீஸில் இல்லைனாலும் சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ஹீரோ, அவரை பக்கத்துலேயே வந்து அவரை விட கம்மியாக இருக்கக்கூடிய 2 பேர், இவரை சுற்றி வந்து நிறைய காக்காங்க வந்து துதிபாடிக்கினே இருக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கே வந்து சலிப்பு தட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப் தான் வந்து ஹிட்லர் ஜெர்மனி, ஸ்டாலின் வந்து ரஷ்யா, இவங்களுக்கெல்லாம் வந்து நடந்திருக்கும் அப்படின்றதும் சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஒரு நாடு யாரை எதிர்பார்த்து இருக்குது இல்லை யாரை நம்பி இருக்குன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரிஸ்டோக்ரஸி ஆஃப் இன்டலெக்சுவல்ஸ், அதாவது வந்து புத்திசாலிகள், அறிஞர்கள், யோசிக்கக்கூடியவங்க, தத்துவ ஞானிகள், இவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சென்சிட்டிவ், கன்சிட்ரேட் அண்ட் பிரேவ்ன்றார். சென்சிட்டிவ்னா அறிவானவங்க, கன்சிட்ரேட்னா எல்லாரையுமே வந்து மனசில் எடுத்து அவங்களையும் வந்து யோசிப்பாங்க, பிரேவ்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தைரியமாக வெளியில் சொல்லுவாங்க, ஒரு என்ன செய்ய வேணுமோ அந்த செயல்லையும் அவங்க இறங்குவாங்க அப்படின்றாரு. அப்போது இந்த மாதிரி மனிதர்கள் வந்து எல்லா ஹியூமன் ட்ரெடிஷன்லையும் இருப்பாங்க. ஆனால் என்னன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை அவங்க தம்பட்டை அடிச்சுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் இவங்க இதெல்லாம் செய்கிறதுனால அவங்க வந்து ஏசெட்டிக்ஸ் அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. என்னன்னா இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய அரிஸ்டோக்ராட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒன்றா வைக்க முடியாது. ஏன்னா அவங்களெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு யாராவது முனைஞ்சாங்கன்னா இவங்க நழுவி போயிடுவாங்க. ஆனால் இவங்களால் மக்களோட மனசு, அவங்களுடைய ஏக்கங்கள், அவங்க மேலே வந்து இவங்க அன்பு செலுத்துவாங்க, எல்லாமே தெரியும். இவங்க இருக்கிற வரைக்கும் சமுதாயத்துக்கு நிறைய சேவைகள் செய்ய முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இவங்களும் வந்து பவர்லேருந்து தள்ளி இருக்கணும், அந்த பவருக்குள்ளே இவங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸே அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.